ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னுடைய மச்சனனுக்கு பர்த்டே. மச்சனன்னு சொல்கிறத விட என்னோடய தம்பின்னு சொல்லலாம். அவனை அப்படி நாங்கள் பழகலை, அக்கா தம்பி பாண்டிங்கில் தான் நாங்கள் பழகணும். ஸோ அதெல்லாம் அப்படி சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போன வருஷம் நான் அவனுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா சசி அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவன் எனக்கு தேங்க்ஸ் அண்ணின்னு சொன்னான். பட் இந்த வருஷம் நான் விஷ் பண்ணுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா சசின்னு. அவன் தேங்க்ஸ் சொல்ல எனக்கு கூட இல்லை. ஆக்சுவலாக அவன் எங்களை விட்டு போயிட்டான். அவன் போய் 7 மந்த் கிட்ட ஆகுது. அவன் இல்லாத ஃபர்ஸ்ட் பர்த்டே இது. போன வருஷம் நான் விஷ் பண்ணேன், தேங்க்ஸ் சொன்னான். நாளைக்கு ஹாப்பி பர்த்டே அவனுக்கு, ஹாப்பி பர்த்டேடா சசின்னு சொன்னேன், தேங்க்ஸ் அண்ணின்னு சொன்னான். ட்ரீட் எப்படிடான்னு கேட்டேன், இங்கே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமாக போய்ட்டு அவன்கிட்ட உட்காந்து ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்வான். அது நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா இருக்காது, அவன் சொல்கிற ஸ்லாங்கில் சூப்பராக இருக்கும். அவன்கிட்ட நான் ட்ரீட் கேட்கும்போது அவன் சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் ஆட் பண்ணுறதுல பாருங்கள். வச்சா போச்சு, எப்போ பார்க்கலான்னு சொல்லுங்கள், வச்சிடுறேன் டிடி. நம்ம இல்லாத ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் இப்போ கேக் கட்டிங் மட்டும் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா 1 இயர் ஆகிறதுக்குள்ளே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி கேக் கட்டிங் தான் அவருக்கு. அதை கேக் கட் பண்ண கூட அவன் இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே வா. ஸோ நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் போவோம். அங்கே கேக் கட் பண்ணுறத போடுறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகவும் விருப்பம் இல்லை. அவன் உயிரோடு இருந்து கேக் வெட்டுறதை பார்க்க போக எங்களுக்கு கொடுப்பன இல்லை. இப்போ இல்லாத போது நாங்கள் அங்கே போகிறோம். அவன் நிறைய வாட்டி எங்களை கூப்பிட்ருக்கான் அவன் பர்த்டேக்கு. பட் நாங்கள் அங்கே போகிறதுக்கான ஸ்டெப்பை எடுத்தது கிடையாது. இப்போ அவன் இல்லை, நாங்கள் அடிக்கடிக்கு போயிட்டு வரோம். சாகிற வயசே இல்லைங்க அவனுக்கு. எனக்கு அதுதான் இன்னமும். இந்த பர்த்டே வந்துச்சுன்னா அவனுக்கு 21 இயர்ஸ் தான் ஆகுது. பார்த்துக்கோங்க நீங்களே. ஒரு பைக் ஆக்சிடெண்ட்னால இறந்துட்டான். ஸோ பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் சேஃபாக போங்க. முன்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போடுங்க, பின்னாடி இருக்கவங்களும் ஹெல்மெட் போடுங்க. நம்மளுடைய சேஃப் தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவன் தான் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி எல்லாருமே பார்த்துக்கிட்டது அவன் தான். பட் இப்போ அவன் இல்லை. அவன் இல்லாத அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும், அதை பார்க்குற எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் போகிறீங்க ஸ்பீடாக. வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கன்ற ஒரு கவலையே இல்லாத ஓட்டிகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஓட்டும் போது ஒரு நிமிஷம் உங்கள் வீடை நினச்சி பாருங்கள், நீங்கள் அப்படி ஓட்டவே மாட்டீங்க. இது கூட இவனாக ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆனது கிடையாது. அவன் கூட போன ஃப்ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இவன் பின்னாடி தான் உட்காந்துட்ருக்கான். 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. எதற்கு குறுக்க ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க சடன் பிரேக் அடித்தது இவன் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தவன் தூக்கி விசிறச்சிச்சு. ஸோ இப்படி தான் ஆக்சிடெண்ட் நடந்தது. நம்ம இருக்கும் போது ஹாப்பியாக இருந்துட்டு போயிடணும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த நொடி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ. ஸோ அப்படி தான் இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இருக்கிற நொடியும், இருக்கிற செகண்ட்ஸ், இருக்கிற மினிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம வாழ்க்கையே. எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டம் வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவன் நினச்சி பார்த்துருப்பானா இந்த வருஷம் நம்ம இருக்க மாட்டோன்ட்டு. போன வருஷம் கூட சொன்னான் அடுத்த வருஷம்லாம் தரமாக பண்ணிடலான்ட்டு. ஆனால் இல்லையே. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இது உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். நாளைக்கு நாங்கள் போவேன். போயிட்டு என்ன பண்ணுறோன்றதை அதை நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். விஷ் பண்ணவே எனக்கு தோணலடா உனக்கு. நீ இல்லாத விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சசி. எங்களுக்கே இப்படி இருக்குது. அதாவது வீக்லி ஒன்ஸ் போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி இருந்தால் எனக்கே இப்படி இருக்குது.
கூடயே இருந்த அம்மா அப்பாவுக்கு கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சாலே. நாங்கள் அவன் இறந்து வெளியே எனக்கே எனக்கே அவன் இறந்த பிறகு நான் அந்த அந்த மைண்ட் செட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு 1 month கிட்ட எனக்கே ஆச்சுங்க. அப்போ அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி இவங்களுடைய மைண்ட் செட்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ரொம்ப உயிராக இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கவும் முடியாது யாராலையும். ஸோ 1 செகண்ட். ஸோ அவனுக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிடுறேன். சசி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. கை கொடுக்க நீ இல்லைனாலும் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் கூட இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் உங்க கூட தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இரு. நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஏன்னா இவள் பைத்தியமே பேசிகிட்டு இருக்கா, அப்படி தானே பார்க்குறீங்க? அவனோட நினப்பு அப்படி பண்ணுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவன் சாக போகிறேன்னு தெரிஞ்சுட்டு அப்படி இருந்தானா எங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அது பொறுக்காததான் கடவுள் எடுத்துட்டாரோன்றது எங்களோட நினச்சி. ஸோ ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சசி. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. வண்டியில் போகும்போது சேஃபாக போங்க. ஷால் போட்டுட்டு போகிறவங்க ரொம்ப சேஃபாக போங்க. நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது இந்த வருஷம்லாம். ஸோ எங்களுக்கு இதனாலே 2025 வந்து ஒரு கணேஷ். ஸோ ஓகே, இதோட வந்து விழாக முடிச்சுக்கிறேன். அந்த பையனை பேச விட மாட்டான். பாய்.